திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு சொல்லுங்க. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியில உங்களுக்கு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. இத்தனை ஆண்டுகள் அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம்ட்டான். பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார், ஏற்கல, எதிர்க்கிறோம். பெரியார் தான் போராடினார்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமை இல்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெல்லாம் ஒரு கொய்யவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சீல? அவைய பெரியார் பார்வையில யாரு? அழுக்கு முட்டைங்கிறாரு. ஓ, நீ அப்படி வரியா? மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு மூதாட்டி அவைய அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர், கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீங்க சொல்ல வரல அப்படி நீங்க அப்படி இருக்கல. எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம், எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப தூரம். அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். நீங்க அப்படித்தானே நீங்க பார்க்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வரி வருமா வராதா? நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற பயம். என்ன உன் கருத்து சுதந்திரம், என்ன உன் பகுத்தறிவு? நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவை இழுக்கிறது, என் மனைவி இழுக்கிறது, என் பறவை இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவ்வளவுதான். ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைஸ்வரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவங்க ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா? என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்னா என்னன்னு சொல்றான், எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றான். ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ் வி சேகரி இந்த மைத்திரியை நீங்க கட்சியில சேர்த்து வந்த திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு குறுக்கு மேற்கம் வாடக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம். நீ நல்ல வீரனா இருந்தா, ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எதிர்த்து பேசிட்டான், அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறான், ஒருத்தன் பேசுறா பாப்போம், ஒருத்தன் பேசுறா. எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டான், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறா பாப்போம். பேசு. பெரியாரை நாங்க போற்றோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு. நல்ல ஆண்மகன். பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய ஏங்கல்ஸ். பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில். பெரியாரை ஏத்து பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல?
பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நிறுத்திவிட்டேன். எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு ₹1 பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டு இருக்கா? காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? உங்க ஈவேராவுக்கு ஓட்டா? இல்ல உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா? ஐயா எடப்பாடிக்கா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுற ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது. நில்லு தேர்தலை பார்ப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம். மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்காட்ல வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்ணிட்டு கருப்பு டீ ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு சோப்பு டீ ஷர்ட் போட்டு 500 அவள்கிட்ட போய் பத்திரிகைகளுக்கு போய் தர்மேக சாத் மேகன் போயிட்டு இருக்கேன். என்ன திமுக மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற? கேவலம். மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பை இருக்கு, எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி, இந்தா பாருங்க பிரியாணி, இந்தா பாருங்க இது. கால கொடுமை. செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன். வைத்தியகாந்த் இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பத்திரிக்கை கிளைமேக்ஸ் 2 அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல. ஆனா அவர் குத்துயிருங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு, என்னை இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயில்ல வந்து இந்த அருவாலோட அப்படி நிறுத்திருந்தாப்ல. 2 ரீலுக்கு முன்னாடி 2 அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல. இப்ப நிக்கிறது யாரு? திராவிடம். புரியுதா? அப்புறம் கிட்ட ராதா ரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு வந்து நிப்பாப்ல. நின்ன உடனே டேய் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து அப்படியே விழுவாப்ல. அவர் நின்ன உடனே பாய்ந்துகிட்டு இருப்பான். இப்படி நீங்க எல்லாம் பாய்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு. அது செத்து ரொம்ப நாளாச்சு. இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு, சத்துன்னு விழும். அட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்ப வரப்போகுது. பாடா அண்ணா குமாரு, அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா.